பொள்ளாச்சில கான்டாக்ட் பண்ணாதீங்க. பொள்ளாச்சி மாப்பிள்ள பிளாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிருங்க. அவர் பிக்கப் பண்ணிக்கு வரவங்களே பிக்கப் பண்ணிக்குவேன். வர்றப்ப எங்களுக்கு சேர்த்து செலவு நீங்க காசு எடுத்து வர மாதிரி. ரூம் வாடகை, கொஞ்சம் சாப்பிடறதுக்கு 2 புரோட்டா, காலை 2 ரோஸ்ட், இது மட்டும் தாங்க. வேற எதுவும் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் வாங்கி கொடுத்து போதுங்க. அப்புறம் ஒரே ஒரு டைம் காஃபிங்க, காலையில ஒரு டைம் பால், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில பொள்ளாச்சியில் ட்ரெயின் ஏறி உட்காந்தவங்க, வர்ற வழியில எல்லாம் பழனி முருகன் அங்கேயும் இங்கேயும் பார்த்து சுத்திட்டு வந்தவங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து காலையில இட்லி கொண்டு வந்துருச்சுங்க, சமைச்சு கொண்டு வந்துருச்சு, சாப்பிட்டு போட்டுங்க. மத்தியானம் சோறு திங்கலீங்க. மத்தியானம் சாப்பிடலைங்க. மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்களா? 1.5 கேக் சாப்பிட்டோம், ஆரஞ்சு பிளேவர்ல. அப்புறம் முடிஞ்சு எங்களோட லஞ்சு. பாத்தீங்கன்னா திருச்செந்தூரே வந்தாச்சு. திருச்செந்தூர் அங்க கோயில், அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோயிலுக்கு வர்றதுக்கு ஆட்டோக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்டாங்க. 20 ரூபா. நீங்க தனியா 2 பேர் மட்டும் வந்தீங்கன்னா 100 ரூபா வாங்குறாங்க. ஒரு ஆட்டோல 100 ரூபா வாங்குறாங்க, இன்னொரு ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வாங்குறாங்க. ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்றாங்க. நீங்க ஷேர் ஆட்டோல வந்துருங்க, ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான். அப்படி உங்களுக்கு ஆட்டோல வர பிடிக்கலையா, நடந்தே வந்துடலாங்க. 2 கிலோமீட்டர் தான், நடந்தே வந்து 2 கிலோமீட்டர் தான். இன்னும் 10-8 வச்சு அனுப்பிச்சுட்டு வந்துடுற மாதிரி. உண்மையா நல்லா இருக்குங்க. கூடத்தோ நீங்க வரும்போது நடந்து வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே அது இது நம்ம கதை, நம்ம ஊர் கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே வந்தோம்னா நம்ம வந்து திருச்செந்தூர் செந்திலாண்டவனை வந்து பார்த்து தரிசிக்கலாம். எத்தனை ஊர்ல இருக்கும்போது ஒரு கதை தான் பேசுறேன், இங்க வந்து ஒரு கதை தான் பேசணுமா? ஊருங்க நாம எங்க போனாலும் ஊரு கதை பேசுவோம். வேற என்ன கதை பேசுவோம்? ஏதாச்சும் கோயிலை பத்தி எதாவது சொல்லலாம். கோயிலை பத்தி என்ன சொல்றது? திருச்செந்தூர் கோயிலை பத்தி உங்களுக்கு என்ன? திருச்செந்தூர் கோயில் அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இங்க வந்தா கடன் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். அப்புறம் கல்யாணம் ஆகாத 90 கிட்ஸ் இருக்கிறீங்களா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி சீக்கிரம் வாங்க, திருச்செந்தூருக்கு வாங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. இப்படிதான் ஊரே மாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க போயிட்டுங்க குளிச்சு கடல்ல போய் குளிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த டைம் ஆச்சு நாளை கிணத்துல குளிக்கணுங்க. நம்ம நிறைய க்ரௌட கூட்டிட்டு வரோமா, அந்த நாளை கிணறுல போய் குளிக்கிறதே இல்ல. முக்கியமான இது அந்த நாளை கிணறு அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, இந்த கடல்லயே ஃபுல்லா உப்பு தண்ணி தான். அந்த ஒரு நாளை கிணறு அந்த இடத்துல மட்டும்தாங்க நல்ல தண்ணி கிடைக்கும். அதனால அந்த தண்ணியில வந்து மறக்காம குளிச்சுட்டு போயிருங்க. ஒரு ஆளுக்கு என்ன 10 ரூபாயோ 1 ரூபாயோ என்ன வாங்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் தீர்த்த ஊத்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கெட்ல மோந்து ஊத்துவாங்க. சரிங்களா? வந்துருங்க மறக்காம. திருச்செந்தூர் மறக்காம விசிட் பண்ணுங்க. கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். ஆமாங்க. உங்களுக்கு அப்படியே மீறி ஏதாச்சும் கடன் இருந்துச்சுன்னா இவரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடன் நானே பிச்சை எடுக்கிற. இதுல வேற உங்களை வேற நான் எங்க கான்டாக்ட் பண்ணி கொடுக்கறது. கான்டாக்ட் பண்ணி கொடுனா கடன் டிவி கூட ஆன் ஆயிடுச்சு. ரிமோட்டை காணுங்க. ரிமோட் இந்த ஃபேன் கை தூக்கிறாது, மேல ஃபேன் வேற ஓடிட்டு ஆன் ஆகுமா? டிவி இருக்குது, டிவி ஆன் ஆகுமா? ஆன் ஆயிரும். அதெல்லாம் ஆன் ஆகுதான். டிவிக்கு வேற ரிமோட் தான் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுக்குன்னு நினைக்கிறேன். இது டிஷ்ஷோட இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிவி ரிமோட்டு அவர்கிட்ட வாங்கணும். நான் போய் சொன்னோம்னா டிவி ரிமோட் கொடுத்துருவாங்க. இப்ப வந்து இது என்ன ரிமோட்டு? இதுதாங்க. இதுதான் டிவியோட ரிமோட் இல்ல. நீங்க இது சுவிட்ச் இருக்கும். இங்க வேற இங்க கீழே ஆன் பண்றது இருக்கும். அது லாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் நம்ம வீட்டு டிவில ஆன் பண்றப்ப கீழே அங்கதான் சுவிட்ச் இருக்கு. ஒரு சுவிட்ச் இருக்குங்க. அந்த லைட் ஏரியாலயே ஒரு சுவிட்ச் இருக்கு. வீடு ரிமோட் வாங்கிக்கலாம். அப்புறமா பாருங்க, இந்த மெத்திக் விரிக்கிறதெல்லாம் வாங்குவோன்னு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்து படுத்து. பெட்ஷீட் ஒன்னு எடுத்து வந்துட்டோம், ஒன்னு வாங்குவோம். எத்தனை பாருங்க பேக்கவே தூக்கிட்டு வந்திருக்கிறோம். இதுல வச்சுட்டு என்ன பண்றது? இப்படியே தூக்கி. இப்ப பரவாயில்லைங்க, பேக் மட்டும் தான் வீட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் கேங்கா வர தெரியுங்களா? இல்லாட்டி ஸ்வெட்டர் எல்லாம் வெளியே வர மாட்டோம். குளிருங்க நைட் எல்லாம். நல்லா குளிர் தாங்க மாட்டாங்க குழந்தை பையனுங்க. நல்லா ஸ்வெட்டர் எடுக்காம வந்துட்டு இந்த டைம் வரையில நாங்க. எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனக்கெல்லாம் எவ்வளவு இது இருக்குது தெரியுங்களா? எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போகணும் 1008 இது இருக்குதுங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட மாட்டேன். எனக்கு 1008 இது பண்ணி 4 மணி ஆச்சு. ஒரு 1/2 hour கழிச்சு போய் அப்படியே கடலை குளிச்சோம்னா ஒரு 6 மணி வரைக்கும் இருப்போம். 6 மணிக்கு மேல போனோம் 7 மணி வரைக்கும் ஏதோ நடத்த இருந்திருக்கு. இன்னைக்கு பூஜைன்னு சொன்னாங்க. அது இல்லாமங்க டிசம்பர் 10 நாளைக்கு ஏதோ கார்த்திகை மாசத்துல வர ஏதோ முருகனுக்கு உகந்த நாள்னு சொன்னாங்க. அதுக்கு வேண்டியே இன்னைக்கு வந்திருக்கோம். நாளைக்கு காலைல ஷார்ப்பா 1:30 நடுஜாமுங்க. காலையில நடுஜாமம் 1:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி லைன்ல போய் நின்னா 3 மணிக்கு சிறப்பு தரிசனம் பாக்குறோம். 6 மணிக்கு அன்னதானம் சாப்பிடுறோம். 6 மணிக்கு சாப்பிட்டு போட்டு 9-10 மணிக்கு கிளம்புனோம்னா வந்து ட்ரெயின்ல வந்து இடத்த போயிடுச்சு.